கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று அநேகர் நாம் உபவாசத்தோடு தேவனை தேடுகிற நாள். விசேஷமாக நம்முடைய டிவி ஊழியங்களுக்காக ஒரு நேரம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற நாள். தேவ பிள்ளைகள், இந்த நாளிலே ஊக்கமாக நீங்கள் ஜெபம் ஏறெடுங்கள், ஸ்தோத்திரங்களை ஏறெடுங்கள். கர்த்தருடைய கிருபை பெருகும்படியாக, தேவ வல்லமை இன்னும் நம்முடைய டிவி ஊழியத்தின் மூலமாக வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய வசனம் இன்னும் 30, 60, 100 பெருகி பலன் கொடுக்கும்படியாக, தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் உண்டாகும்படி நாம் ஆண்டவர் சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். இப்பொழுதும் நாம் தியானிக்கும் வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனம் இந்த வருடத்திற்கு வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார் அல்லவா? அப்போ உங்க எல்லாத்துக்குமே இந்த வாக்குத்தத்த ஸ்டிக்கர் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வசனம் புக்மார்க் மற்றும் கேலண்டரோட சேர்ந்து, பாக்கெட் கேலண்டரோட சேர்ந்து வசனம் இதெல்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டிவி நேயர்கள், உங்களுக்கு ஒருவேளை கிடைக்கல அப்படின்னு சொன்னா, நம்முடைய பிரான்ச் ஆபீஸ் எங்க பக்கத்துல இருக்கோ உங்களுக்கு அங்க போய் சென்று நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆமா, அருமையான வசனம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடுங்கிற. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் தேவன் ஆகாரம் கொடுக்கிறவர் என்று பார்க்கின்றோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான். அவர் சர்வ சிருஷ்டிகர். அவர் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். ஆனா அவர் என்ன செய்யறாராம், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் உணவளிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? கூப்பிடாத காக்கைக்கு உணவளிக்கவில்லை என்ற அர்த்தம். அப்படி அல்ல, கூப்பிடுகிற காக்கை குஞ்சு அப்ப பசியோட இருக்கு, அதுக்கு நிச்சயமா உணவு வேணும் அப்படின்ட்டு உடனே அதுக்கு உணவு அளிக்கிறாராம். அதே போல தேவ பிள்ளைகளும் கூட திருப்தியா இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமலே ஜெபம் பண்ணாமலே வாழ்ந்தோமானால், தேவன் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருந்தாலும் நாம் அதை பெற்றுக்கொள்வதிலே நாம ஒரு சோம்பலாக அல்லது அதிலே நாட்டம் இல்லாதவர்களாக இருப்பேன். ஆண்டவரும் கிரியை செய்ய மாட்டார், அமைதியாக இருப்பார். அதான் என்னை நோக்கி கூப்பிடு, அப்ப ஜெபம் பண்ணணும். உன் வாயை விரிவாய் திற. நம்ம விரிவாய் திறனா என்ன அர்த்தம்? நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாட்டு பாடி நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கின்றார். அப்ப கர்த்தரை முதலாவது உயர்த்தணும், பாடல் பாடி துதிக்கணும், அப்ப தொழுது கொள்ளணும். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார். அப்போ அவர் சமீபத்துல வந்து விடுகின்றார். அப்போ அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். வாயை விரிவாய் திற, அப்பொழுது அதை நிரப்புவேன். உன் வாயை நன்மைகளினால நிரப்பி என்று எழுதியிருக்கிறது போல அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஜெபத்தை கேட்பவர். அவர் என்ன செய்யறாராம், நீ அறியாததும் உனக்கு எட்டாததும், நம்ம அறிந்திராத, நம்முடைய சிந்தனைக்கோ நம்முடைய எண்ணங்களுக்கும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டே இருந்த பொழுது அவருக்கு எட்டாத காரியத்தை அறிவித்தார். அவருக்கு பிள்ளையே இல்லாத ஆபிரகாமுக்கு கடற்கரை திரளத்தனையான ஜனங்களை கொடுப்பேன், அவர்கள் எகிப்தில 400 வருஷம் அடிமைப்பட்டு இருப்பாங்க, பின்பு கானான் தேசத்தை சுதந்திரிப்பாங்க என்றெல்லாம் பெரிய திட்டத்தை அறிவித்தார். பாத்தீங்களா? இன்னைக்கு நிலைமையில என்ன? பிள்ளை இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, 400 வருஷம் அங்க சேவித்து பின்பு கானானை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லும் போது எவ்வளவு தூரத்துல இருக்க காரியத்தையும் பெரிய காரியத்தை அறிவிக்கின்றார் பாருங்களேன். தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்க நிலைய நீங்க வைத்து கொண்டு நீங்க யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்காதீங்க. ஆனா இதற்கும் அப்பாற்பட்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை உங்களுக்கு வைத்திருக்கின்றார். அதை உங்களுக்கு நீங்க விவரித்தாலும் விசுவாசித்திராத ஒரு கிரியை என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் வைத்திருக்கின்றார். அதை அறிவிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதோ இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிட, ஜெபிக்க, எங்களுடைய ஜெப நேரத்தை அதிகமாக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் பாராட்டுவீராக. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் பெரிய காரியங்களை நீர் அறிவிக்கின்றீர். தேவ பிள்ளைகள்
ஜெப நேரத்தை இந்த வருடத்திலே அதிகமாக்கி கொள்ளட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.